நபி அவர்கள் சில செய்திகளை மார்க்கத்தில் அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி நபி அவர்களால் அதிகம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட காரியங்களில் ஒன்றுதான் மரண நினைவு. மரணத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை விளக்க முற்பட்ட இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், மரணத்தை ஒரு மனிதன் அதிகமாக நினைவு கூறுவதன் மூலமாக 3 நன்மைகள் அவனுக்கு கிடைக்கின்றது. ஒன்று, நான் மரணிக்கப் போகிறேன், நான் மௌத்தாகின்ற நிலையில் இருக்கின்றேன், எப்பொழுதும் என் மரணம் என்னை தொட்டுவிடலாம் என்ற சிந்தனையோடு வாழக்கூடியவன் தஜீலு தௌபா. தௌபா என்ற பாவ மூச்சு தான் வாழ்க்கையில் செய்த பாவங்களுக்காக அவன் தௌபா செய்து மனம் வருந்தி அந்த பாவத்தை விட்டு தன்னை துப்புரவுபடுத்துகின்ற வேலை திட்டத்தில் மிக மும்முரமாக ஈடுபடுவான். இது அதிகம் நாம் மரணத்தை நினைவூட்டுவதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாகும். இரண்டாவது, மனிதன் எப்பொழுதும் அவருடைய உள்ளம் இறைவனோடு தொடர்பட்ட நிலையில் இருக்கும். அவன் எந்த நிலையில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், கூட்டத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இறைவன் என்னை அவதானிக்கின்றான் என்ற அந்த எண்ணத்தோடு அவருடைய உள்ளம் இறைவனோடு எப்பொழுதும் இணைந்திருக்கும் என்று சொன்னார்கள். மூன்றாவது, அந்த மனிதன் இபாதத் என்ற பகுதியை மும்முரமாக ஈடுபடுவதற்கு இந்த மரண நினைவு ஒரு முக்கிய காரணியாக அமையும் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையில் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதியாகும். எனவே நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மரணத்தை நாம் சந்திப்பதற்கு முன்னர் அல்லாஹ்விடத்திலே ஒரு சிறந்த அடியானாக என்னுடைய பெயர் பதிவாக வேண்டும் என்பதில் மிகவும் நாங்கள் கருத்தாக குறியாக இருந்து கொள்ள வேண்டும். சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், கபர் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிறது. அல் கபரு யுனாதி குல்ல அஹலின், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் அழைக்கிறது. நீர் உலகத்திலே மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், என்னுடைய வயிற்றில் நீ வந்து சேர்ந்தால் தனிமையில் வந்து சேர்ந்து விடுவாய். அதே போன்று நீ உலகத்தில் வாழுகின்ற போது மகிழ்ச்சியோடு வாழுகிறாய், ஆனால் என்னுடைய வயிற்றில் நீ வந்து அடங்கிவிட்டால் நீ அழ ஆரம்பித்து விடுவாய். உலகத்தில் நீ வாழுகின்ற போது உனக்கு விருப்பமான சுவையான உணவுகளை எல்லாம் உண்டு உன்னுடைய உடம்பை நீ வளர்க்கிறாய், என்னுடைய வயிற்றில் நீ வந்து சேர்ந்து விட்டால் உன்னுடைய உடம்பை புழுக்கள் திங்க ஆரம்பித்து விடும் என்று கபரு ஒவ்வொரு நாளும் மனிதனை நோக்கி பேசும் என்று சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். உண்மையில் ஒரு கபரு எப்படி ஒரு மனிதனை வரவேற்க இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, நமது உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும், நமது வாழ்வாதாரம் மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று நாம் நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம், பாடுபடுகிறோம், உழைக்கிறோம். ஆனால் மறுமை என்ற இந்த நிலையான வாழ்க்கைக்காக நமது உழைப்பினுடைய தன்மை குறைவாக இருக்கிறது. அதை பற்றி நாம் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. மரணம் என்ற இந்த நிகழ்வு எனக்கு எப்போதும் ஏற்படலாம் என்ற சிந்தனை மங்கி போகக்கூடிய ஒரு மோசமான கரிகாலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் சில சஹாபாக்கள் சொல்லுவார்கள், கஃபாபில் மௌத்தி வாயவா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்லுணர்ச்சி பெறுவதற்கு மரணம் என்பதே அவனுக்கு போதுமான ஒன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நமது வினைப்பட்டோரை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ரகீப் அதீத் என்ற 2 வானவர்களினால் பதிவு செய்யப்படுகின்றன. நாளை மறுமையில் அந்த பதிவேடு எங்களுடைய கரங்களிலே வழங்கப்பட்டு இக்ரா கிதாபக, உன் பதிவேட்டை நீயே வாசித்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். வாசிக்க தெரிந்தவன், படிப்பு அறிவு இல்லாதவன் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய 10 வயதில் இருந்து நன்மைதனை எழுதப்பட்டால் அவர் எத்தனை வருஷங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாரோ அவ்வளவு விஷயங்களும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அது பதிவாகிறது. அதைத்தான் நாளை மறுமையிலே அவன் வாசிப்பான். அந்த விடயத்தை கொண்டு அவனே தன் செயலுக்கு சாட்சியாக அமைந்து விடுவான் என்று குர்ஆன் பேசுகிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் முஹாசபா என்ற சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை என்ற அந்த மறுமைக்காக பூமியில் எதனை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மிகவும் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். ஒவ்வொரு அடியானும் நான் உலகத்தில் எப்படி வாழுகிறேன், மறுமையை எதிர்கொள்வதற்காக என்னுடைய பஜானாவில் என்ன நன்மைகள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் அவன் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே ஒரு உண்மையான இறை விசுவாசி, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவன், என்னுடைய நன்மைகள் எல்லாம் என்னுடைய மீதானை கணித்து அதன் மூலமாக நான் சொர்க்கத்தை என்னுடைய அனந்தர சொத்தாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதில் மாத்திரம்தான் கவனம் எடுப்பான். உலக வாழ்க்கை என்பது என்னுடைய மறுமை வெற்றிக்கு எந்த சந்தர்ப்பங்களிலும் இடையூறாக அமைந்துவிடக் கூடாது என்பது நாம் ஒவ்வொருவரும் மிக நிதானமாக, நேர்மையாக, தெளிவான சிந்தனையோடு வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை இறைவனுக்கு பொருத்தமாக அமைந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைத்த நிலையில் நமது அல்லாஹ்வினுடைய அமல்களினால் எடுக்கப்படக்கூடிய நிலைமை நம் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. யா அல்லாஹ், உன்னுடைய அடியார் நீ கொடுத்த ஆயுளை முடித்து உன்னுடைய இடத்தை வந்து அடைந்திருக்கின்றார். இவர் வாழ்க்கையில் செய்த நல்ல நன்மைகளை யா அல்லாஹ் நீ கபூல் செய்து மனிதன் என்ற வகையில் உன்னுடைய ஹக்கில் இவர் குறைவுகள் செய்திருந்தார்.
உன்னுடைய அருளின் மூலமாக அந்த குறைகளை அல்லாஹ் மன்னித்து இவருடைய இந்த கேள்வி கணக்கு இலகுபடுத்தப்பட்டு அமரர்கள் கேட்கின்ற உன்னுடைய ரப்பு யார் என்ற கேள்விக்கு என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்றும், உன்னுடைய மார்க்கம் எது என்ற கேள்விக்கு என்னுடைய மார்க்கம் புனித தீனுல் இஸ்லாம் என்று சொல்வதற்குரிய சந்தர்ப்பத்தையும், உனக்கு அனுப்பப்பட்ட நபியார் என்ற கேள்விக்கு என்னுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு நிலையை அல்லாஹ் இந்த சகோதரருக்கு நீ ஏற்படுத்தி இவருடைய கபரு விசாலப்படுத்தப்பட்டு சொர்க்கத்தினுடைய நன்மைகளை மறுமை வரைக்கும் அனுபவிக்கின்ற உயர்ந்த நிலையை அல்லாஹ் இந்த அடியாருக்கு நீ வழங்கிவிடுவாயாக. உன்னுடைய நன்மைகளையும் உன்னுடைய அருள்களையும் இந்த கபரில் இருக்கக்கூடிய இந்த சகோதரர் அடைந்து கொள்ளக்கூடிய நிலைகளை இதற்கு நீ ஏற்படுத்துவதோடு இவருடைய பிரிவின் மூலமாக கஷ்டத்திலும் கவலையிலும் இருக்கின்ற இவருடைய பிள்ளைகள், உறவுகள், மனைவி மற்றும் அனைவருக்கும் யா அல்லாஹ் இந்த பிரிவின் மூலமாக அவருடைய உள்ளத்திலே பொறுமையையும் சகிப்புத்தன்மையை நீ உருவாக்கி இதற்காக துஆ செய்கின்ற மனநிலையை அவர்களுக்கு நீ வழங்கி, யா அல்லாஹ் இவருடைய ஹக்கிலே நாங்கள் ஜனாசா தொழுகை கேட்ட பிரார்த்தனைகளை நீ கபூல் செய்து இதற்கு பின்னாலும் நாங்கள் கேட்கின்ற துஆக்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்து உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனிதராக யா அல்லாஹ் இதனை கபூல் செய்து யாரெல்லாம் இந்த மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உன்னுடைய அருள், கிருபை, உன்னுடைய கீர்த்தி அனைத்தை நீ வழங்கி அனைவரையும் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற நபிமார்கள் வாழுகின்ற சொர்க்கத்தில் வாழுகின்ற பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும், குறிப்பாக நாம் எதற்காக இந்த இடத்தில் நிற்கிறோமோ இந்த சகோதரத்தை நீ நசீவாக்குவாயாக.